அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து செகண்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டேபிளர் காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு இந்த ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னன்றது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு தெர் ஆர் ஏ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் தட் ஆர் இன்க்ளூடட் இன்டு ஏ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வென் ப்ரொடியூசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. These inputs are commonly known as factors of production and include things such as land, labor, capital and entrepreneurship அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு பொருள் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து லேண்ட் இருக்கணும், லேபர் இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், என்டர்பிரினர்ஷிப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் இருக்கும். திரும்ப எல்லாத்தையும் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை பெருசாக. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்கர் ஏ காஸ்ட் ஃபார் யூஸிங் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு காஸ்ட் செலவாகும், பணம் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீஸ் காஸ்ட்ஸ் ஆர் அல்டிமேட்லி ஆடட் ஆன் டு தி ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ ஒரு பொருளுடைய விலையில் வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட விலையை வந்து ஆட் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, the factor cost refer to the cost of production that is incurred by a firm when producing goods and services. அப்போ the factor cost refer to the cost of production that is incurred by the firm. அதாவது அந்த firm அப்படின்றது வந்து அந்த கம்பெனி வந்துட்டு அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதான் திரும்ப சேம் பாயிண்ட் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. மீன் ப்ரொடியூசிங் ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அதில் ஆட் ஆகிற அந்த காஸ்ட் தான் வந்துட்டு ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒன்று இன்க்ளூட் ஆகுதுன்னா அந்த 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 அமௌண்ட்டை தான் நம்ம வந்து ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக, ரொம்ப இழுக்க வேணாம் இதை. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ஸ் இன்க்ளூட் தி காஸ்ட் ஆஃப் ரெண்டிங் மெஷின்ஸ், பர்ச்சேசிங் மெஷினரி அண்ட் லேண்டு, பேயிங் சேலரிஸ், வேஜஸ், காஸ்ட் ஆஃப் அப்டைனிங் கேபிட்டல் அண்ட் தி ப்ராஃபிட் மார்ஜின் தட் ஆர் ஆடட் பை தி என்டர்பிரனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்டர்பிரனர் அப்படின்றது என்னென்னா சுய தொழில் பண்ணுறாங்களே அவங்க தான் வந்து என்டர்பிரனர் அப்படின்றது சிம்பிளாக. ஓகே, இதில் என்னது அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, ரெண்டிங் மிஷின், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டிங் மிஷின் அப்படின்னா ஒரு மிஷின் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வாடகைக்கு எடுத்து பண்ணுவாங்க சில பேர், அப்போ அதுவும் வந்து இதில் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பர்ச்சேசிங் மிஷினரி ஆர் லேண்டு, அதாவது சொந்தமாகவே மிஷினை சொந்தமாக விலைக்கே வாங்கிட்டாங்கன்னா அதுவும் ஆட் ஆகும். அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க தொழிலாளர்கள் சம்பளம் கூலிலாம் கொடுக்கணும், அதுவும் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேபிட்டல், அந்த இடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்குள்ளே ஆட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்து தான், பெருசாக ஒன்றுமே இல்லை கொடுக்கல. The factor cost does not include the tax that are paid to the government since taxes are not directly involved in the production process. அதாவது and therefore they are not the part of direct production cost அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த டேக்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ஆட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஆட் ஆகுது, நம்ம டேக்ஸ் எப்போ கட்டுவோம், இப்போ நம்ம ஒரு ஹெட்ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஹெட்ஃபோனுடைய சந்தையில் ஒரு கடையில் போய் வாங்குறப்போ தான் அதில் டேக்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஹெட்ஃபோன் வந்து கம்பெனியில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அங்கே அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹவவர் சப்சிடிஸ் ஆர் ரிசீவ்டு ஆர் சப்சிடிஸ் ரிசீவ்டு ஆர் இன்க்ளூட் இன் தி ஃபேக்டர் காஸ்ட் ஆர் சப்சிடிஸ் ஆஸ் டைரக்ட் இன்புட்ஸ் இன் டு த ப்ரொடக்ஷன். அப்போ டேக்ஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஆனால் சப்சிடிஸை ஆட் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல சப்சிடிஸ்னு வர்றப்ப ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இது வந்து கௌசிக் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. சப்சிடிஸ் அப்படின்றத வந்து சும்மா லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவருக்காண்டி இது ஒரு கொஞ்ச நேரம் சொல்ல பண்ணலாம். என்னென்னா சப்சிடிஸ் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு அரிசி வாங்குகிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு மினிமம் 1000 ரூபா வரும். 25 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா இருக்கும் அதோட அரிசியோடைய விலை. இப்போ அதுவே நம்ம இதுக்கு கவர்மெண்ட் ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அது வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரேஷன் கடைகளில் நம்ம வாங்குறது. அப்போ அந்த அரிசியை பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும், ஒரு 20 கிலோ வந்துட்டு ஃப்ரீயாகவே தராங்க நிறைய இடத்துல. அது வந்து அவங்கவுங்க கார்டை பொறுத்து, அதாவது அந்த அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதோட ப்ரைஸ் மாறும். ஆனால் ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் இருக்கும், 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் 20 கிலோக்கேவும். அப்போ எப்படி அந்த கவர்மெண்ட்டால் மட்டும் அவ்வளோ விலை கம்மியாக கொடுக்க முடியுது, ஏன் ப்ரைவேட்டில் வந்துட்டு இவ்வளோ அதிகமாக விற்கிறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன தான் நமக்கு வந்து ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது கடையில் இருக்கிறத விட. இருந்தாலும் அவங்க கொடுக்குற குவாலிட்டிக்கு அவங்க வச்சுருக்க ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா
நம்ம நார்மலாக விவசாயிகள் இருக்காங்களே ஊரில், அவங்ககிட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து மொத்தமாக அரிசியை வந்து கொள்முதல் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து மொத்தமாக ஸ்டாக் வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி செய்கிற அந்த இது, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, ஒரு லா இருக்குது. அதில் வந்து அதுபடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அரிசியெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதில் வந்து மினிமம் காஸ்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அப்போ அந்த அரிசி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கிலோ வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு விவசாயிக்கிட்ட இருந்து 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வர்றப்போ அந்த 1 ரூபாய்க்கு தான் வரும். அப்போ அந்த மீதி 4 ரூபா இருக்கு இல்லையா, அந்த மீதி 4 ரூபா தான் சப்சிடி. இதில் வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எல்பிஜி இருக்குது, நம்ம லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டர் வாங்குறோம் இல்லையா, பாரத் கேஸு, இந்தியன் கேஸ், இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ அந்த கவர்மெண்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸோட விலை 1000 ரூபா இருக்கும், ஆனால் நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து 690 ரூபா இது மாதிரி இருக்கும். இல்லைனா சில இதில் எப்படி இருக்கும்னா, நம்ம 900 ரூபா கட்டி பே பண்ணுவோம், பே பண்ணிவிட்டு மிச்ச பணம் வந்துட்டு, அந்த சப்சிடி பணம் வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம அக்கௌண்ட்லேயே வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ சிலிண்டரோடைய ஒரிஜினல் காஸ்ட்டு, அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 900 ரூபா இருக்குது, ஆனால் நம்ம பே பண்ணுறது 700 ரூபா 600 ரூபா தான் இருக்குது. அந்த மீதி அந்த 300 ரூபா அல்லது 200 ரூபா அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் தான் சப்சிடி, தமிழில் வந்துட்டு மானியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சார்ஜை வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறோம். இப்போ வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சைனா இருக்குது, சைனா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ சைனாவில் இருக்கிற ஃபோனெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஐஃபோனில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சைனீஸ் ஃபோன்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, சைனா வந்துட்டு இதுக்கு மேலே பார்த்துருப்போம் சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம், கவர்மெண்ட்டோடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதாவது ஆக்சுவலாக சோசியல் கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சோசியல் எக்கனாமி தான் அங்கே இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ரெட்மின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த ரெட்மி கம்பெனிக்கு தேவையான ப்ராசஸர், சிப்பு, அப்புறம் மெமரி கார்டு இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ்டு விலையில் கொடுப்பாங்க, அதாவது விலை கம்மியான டேக்ஸ் இல்லாமல் கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க அவ்வளோவா சீப்பாக வந்துட்டு ஃபோனை ரெடி பண்ண முடியுது. இப்போ ஓவராலாக சப்சிடின்றது என்ன அப்படின்னா, நம்ம கட்ட வேண்டிய ஒரு 1000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல நம்மளை வந்து 500 ரூபா மட்டும் கட்ட வச்சுட்டு மீதி 500 ரூபாயை கவர்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க. அதை தான் வந்து சப்சிடின்றது சிம்பிளாக. ஓகே, அவருக்கு அந்த கௌசிக்ன்றவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படியே போயிடலாம். ஓகே, ஒன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு, தே ஆர் சோல்டு இன் ஏ மார்க்கெட் பிளேஸ் அட் தி செட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு இது வரைக்கும் பார்த்தாச்சு. ப்ரொடியூஸ் ஆகி கம்பெனியை விட்டு வெளியில் வந்துருச்சு, மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, ஒரு கடை நம்ம ஊரில் இருக்க கடைக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த கடையில் வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மார்க்கெட் ப்ரைஸ், சந்தை விலை மதிப்பு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்துட்டு, the market price is the price that consumers will pay for the product when they purchase it from the sellers. மேலே இருக்கிறதவேவும் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது செல்லர்னால் அந்த கடைக்காரங்க கிட்ட அந்த கன்சியூமர்ஸ் வந்துட்டு எவ்வளோ விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறாங்களோ அந்த விலை தான் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அடுத்து taxes charged by the government will be added on to the factor price, while subsidies provided will be reduced from the factor price to arrive at the market price அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேக்டர் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த ஃபேக்டர் ப்ரைஸில் வந்துட்டு டேக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அதில் கிடைக்கிறதா நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸு. அதே மாதிரி அந்த அந்த ஃபேக்டர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபேக்டர் ப்ரைஸை சப்சிடிஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல சப்சிடிஸை மைனஸ் பண்ணணும். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஃபேக்டர் ப்ரைஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டேக்ஸை வந்துட்டு மைனஸ் பண்ணிடுவாங்க, சப்சிடிஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் இது, அவ்வளோதான். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, taxes are added on because taxes are cost that increase the price and subsidies reduce the because subsidies are already included in the factor cost and cannot be double counted. ஏன் அப்படின்னா taxes are added on because taxes are cost that increase the price. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 10% போட்டோம்னா 110 ரூபா அது வந்து வந்துடுது, மொத்த விலை 10% டேக்ஸ் போட்டோம்னா. அப்போனா ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. சப்சிடி கொடுத்தாங்கன்னா ஒரு 50 ரூபா சப்சிடினா அந்த 110 ரூபாவில் 50 ரூபா போயிடும், அப்போ 60 ரூபா கிடைக்கும். 60 ரூபா வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஆல்ரெடி அங்கே நம்ம அதுலேயும் டேக்ஸ் ஆட் பண்ணல, அதனால் இங்கே ஆட் பண்ணணும். அதில் வந்து சப்சிடிஸ் ஆட் பண்ணிட்டோம், அதனால் இங்கே பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். எங்கே எதுக்கு அது இதுன்னு என்னென்னா ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓவராலாக அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் டேக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ். அப்படியே அதோட ரிவர்ஸு எஃப்சி எம்பி மாற்றி போட்டிருக்காங்க. ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடிஸ். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் பார்த்துக்குங்க. சரி, இப்போ அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது வந்து சில ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் பார்த்தோம்ல, நேஷ்னல் இன்கம்மோட ஃபார்முலா
நேஷ்னல் இன்கம் மட்டும் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஃப்சின்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் பை தி ப்ரொடக்ஷன் என்டர்பிரைசஸ் வித்தின் த டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப் த கண்ட்ரி. அப்போ ஒரு நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான அந்த கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்றது வந்துட்டு ஓவராலாக ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ அந்த பொருளுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது, ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ செலவாகுது அப்படின்ற அந்த கணக்கு தான் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்றது. அப்போ என்டர்பிரைசஸ்ன்றது கம்பெனி, நம்ம பொதுவாக ஊருக்குள்ளே பார்ப்போம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்ல மாதிரி இருக்கும். அப்போ டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே நடக்கிற பொருட்களோட உற்பத்திக்கு ஆகிற செலவு மைனஸ் டெப்ரிசியேஷன் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா வருஷம் ஆக அந்த ஃபோனுடைய அந்த இது இப்போ கேமரா குவாலிட்டி, ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பேட்டரியும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும், பேட்டரியோடைய குவாலிட்டி. அப்போ அதே மாதிரி தான் கார் வாங்கினா டயர் தேய்மானம் ஆகும், காரோடைய கலர் ஃபேட் ஆகும். இதான் வந்து டெப்ரிசியேஷன். அப்போ அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். அப்புறம் மைனஸ் நெட் இன்டைரக்ட் டேக்ஸஸையும் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து வர்ற பணத்தை வந்துட்டு வருமானத்தை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றுக்கு கீழே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நெட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னென்னா இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து சப்சிடிஸை மைனஸ் பண்ணுறது தான் வந்து நெட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து மேலே வந்து கிராஸ் வேல்யூ ஆர்டர்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னா அவுட்புட்டில் கடைசியாக எவ்வளோ பொருட்கள் வந்து வெளியில் வருது அப்படின்றது வந்து வேல்யூ ஆஃப் அவுட்புட்டு, அதோடைய பண மதிப்பு தான் வேல்யூ ஆஃப் அவுட்புட்டு. இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சட்டை ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த காட்டன், யான், ஃபைபர் எல்லாமே வந்து இன்டர்மீடியட் கன்சம்ஷன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதனால் அது வந்து மைனஸில் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சட்டையோட மொத்த விலையிலே வந்து அந்த காட்டன், யான் எல்லாமே ஆட் ஆயிடுது. அதனால் தனியாக ஆட் பண்ணி டபுள் கவுண்டிங் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னு என்னென்னா சேல்ஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக்கு. அப்போ சேல்ஸ்னால் நமக்கு எவ்வளோ விற்பனை ஆகிருக்கு அப்படின்றது வந்து சேல்ஸு. சேஞ்ச் இன் ஸ்டாக் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோம் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்ம வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம கடைக்கு வருது அப்படின்னா ஒன்று விற்றுருக்கும், இல்லைனா கடையிலே ஸ்டாக்காக இருக்கும். அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் மொத்த இது நம்மளுடைய அந்த சரக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரியும். அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு சேஞ்ச் இன் ஸ்டாக்குக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன டெஃபினேஷன் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா இப்போ ஃபிஸ்கல் இயர் 2020 எடுத்துக்கலாம், கரண்ட் இயர் 2020 அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படி அதோடைய நேஷனல் இன்கம் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது 2020 வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது அந்த வருஷத்தோட இறுதியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதான் க்ளோசிங் ஸ்டாக்கு. இப்போ நம்ம 100 மொபைல் ஃபோன் வந்து கடையில் விற்கிறதுக்கு வாங்கி வைக்கிறோம். அப்போருந்து நம்ம வந்து அந்த வருமானத்தை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வருஷத்தோட கடைசியில், அதாவது நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் அதை கால்குலேட் பண்ணுறோமோ அந்த கடைசி நாள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. அப்போ ஒரு 50 ஃபோன் இருக்குன்னா அப்போனா ஓப்பனிங் ஸ்டாக் வந்துட்டு 100, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 50. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போயிடலாம். நோட் இஃப் என்டையர் அவுட்புட் இஸ் சோல்டு வித்தின் த இயர் தென் த வேல்யூ ஆஃப் அவுட்புட் வில் பி சேல். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஓப்பனிங் ஸ்டாக்கு 100 ஃபோன் இருக்குல்ல, அந்த 100 ஃபோனுமே அந்த பீரியடுக்குள்ளே விற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே விற்றுருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து வந்துட்டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி சோல்டு. எவ்வளோ 100 ஃபோன் விற்றுருக்கோம், ஒரு ஃபோன் 1000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100 × 1000 1 லட்சம் வருதா, அதுதான் வந்து வேல்யூ ஆஃப் அவுட்புட்டு. அடுத்து வந்துட்டு ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஃபைனல் கன்சம்ஷன், ப்ரைவேட் கம்பெனிக்கு வரவங்க வந்து கன்சியூம் பண்ணுறாங்களே, செலவு பண்ணுறாங்களே அது, ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க எதுக்கு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காண்டி செலவு பண்ணுறாங்க அது. ப்ளஸ் கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன், உள்நாட்டில் உருவாகிற கேபிட்டல், அதாவது கேபிட்டல்லாம் வந்து ஒரு முதலீடாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஒரு உள்நாட்டில் நடக்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் நெட் எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆகிற செலவு மைனஸ் இம்போர்ட்டுக்கு ஆகிற செலவு. இதுதான், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்குது. இவ்வளோ தான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோ வந்துட்டு 2.6 அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.